சார், தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்தின் விஜய் அவர் கூறுகிறார். இப்படி தினந்தோறும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஷூட்டிங் நேற்று நான் பதில் சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யாரோ எழுதி கொண்டே கொடுக்குறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அப்புறம் விஜய் கட்சி சார்பா வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு. அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்க சொல்றீங்க அண்ணே அது 500 சில்லறை இல்லன்னு, அது 543 சொன்னோடனே அது விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் 543. இன்னொரு தலைவர் 453 பேசியே முடிச்சிட்டார் 5 நிமிஷம். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கூப்பிட்டானே அது 453 இல்லன்னு 543. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம். ஏங்க 543 பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் வடபஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம். இதானுங்க, வேற எப்படிங்க நான் சொல்றது?